அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது பரணி தீபத்தை பார்க்கலாங்க. இந்த வருடம் 2025 பரணி தீபம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி வருதுங்க. இந்த 2 மற்றும் 12வது மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபத்தின் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யமதர்ம ராஜாவுடைய அருளாசி கிடைக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய அருளாசி கிடைப்பதும் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளில் நல்ல சுமூகமான ஒரு சூழலும் அதன் அடுத்த சந்ததிகளாக இருக்கக்கூடிய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகளும் விலகுவதோடு இந்த யம தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரணி தீபம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றப்படுது. இது மேலோகம்னு சொல்லக்கூடிய இந்த யமதர்ம ராஜாவுடைய தாக்கங்கள் அவருடைய செயல்பாடுகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய தன்மைக்கான ஒரு வரம், அவருடைய வரத்தை கேட்கக்கூடிய தன்மைன்னு சொல்லலாங்க. இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை மாலை 6:30க்கு ஆரம்பிக்குதுங்க. இது பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். மறுநாள் மாலை வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் 4:47 மணி வரை இருக்குதுங்க. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம அண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய தன்மைகள். இந்த பரணி தீபத்தை எப்படி நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துட்டு 5 தீப பஞ்சபூதங்களை மையமாக அந்த 5 தீபம் எடுத்து அதனோடு நெய்யிட்டு, நல்லெண்ணெயை விட நீங்கள் நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷங்க. இந்த தீபத்தை ஏற்றும் போது கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேறதுக்கு சரி, முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களையும் சரி, இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மைக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்களா? இந்த 5 மண் விளக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் போடும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலும் வரக்கூடிய இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது, அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்றது தான். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெளியில் போகிறோம், நம்ம ஏற்ற முடியாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வீடுகளில் வயதானவங்க இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள விட்டு நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா இந்த வருடம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி தீபத்தில் பிரதோஷம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. ஏன்னா இந்த வருஷம் சிவனுக்கு பிடித்த பிரதோஷம்னு சொல்லக்கூடிய நாளில் வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லோரும் இந்த பரணி தீபத்தை ஏற்றி நல்வாழ்வு வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்யலாம் அப்படிங்கிற விஷயந்தாங்க. மிக்க நன்றி.